ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். நம்ம எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி, எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் சரி, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல அருகில இருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கோ ஒரு செதறு தேங்காயை போட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய்க்கு அவ்வளவு மகிமை இருக்கு, அவ்வளவு சக்தி இருக்கு. அதனாலதான் நம்முடைய இறை வழிபாட்டுல தேங்காய் அவ்வளவு முக்கியத்துவமா இருக்குது. அப்படி நம்ம தேங்காய் உடைக்கும் போது அதுல ஏற்படக்கூடிய அந்த சகுனங்களுக்கு என்ன பலன்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமாங்க. அதாவது ஒருத்தர் தேங்காய் உடைக்கும் போது அது சரிபாதியா உடையுதுன்னா அப்ப அவங்களுக்கு 100% நன்மையா இருக்கு, ரொம்பவே நல்ல விதமா இருக்குது, அவங்க வாழ்க்கை நெறிமுறை ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அவங்க வாழ்க்கை எப்பவும் போல மேன்மையா இருக்கும் அப்படின்றதுதான் குறிக்குது. அதனாலதான் கோயில்ல கூட ஐயர் எப்பவுமே அந்த சரிபாதி சரியா உடையணும் அப்படின்றது பார்ப்பாங்க. சரி, அந்த தேங்காயில பூ விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சிருக்கதா அர்த்தம். அதனாலதான் தேங்காயில பூ இருந்ததுன்னா அவ்வளவு சந்தோஷமாவும் அவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வீட்டிலேயோ இல்ல நம்முடைய பங்காளிங்க வம்சா வழியினர் அங்க எங்கேயோ யாருக்கோ பிள்ளை பேரு உண்டாக போகுதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம வம்சம் செழிக்க போகுதுன்றத சகுனமா காட்டுது அந்த தேங்காயில பூ இருக்கும்போது. அப்ப நம்ம வம்சாவழி ரொம்பவே செழுமையா இருக்குதுன்றது அர்த்தங்க. அதே மாதிரி தேங்காய் செதற்காயா உடையுது. அதாவது நீங்க தேங்காவா தான் உடைக்க ட்ரை பண்றீங்க, ஆனா அது 2-3 துண்டா உடைஞ்சு போகுதுன்னா அப்போ உங்களுக்கு இருக்கிற திருஷ்டி விலகுதுன்னு அர்த்தங்க. ஏன்னா நம்ம யாருக்காவது சுத்தி போடணும், திருஷ்டி கழிக்கணும்னா கூட தேங்காவோ பூசணிக்காவோ போட்டு நம்ம அந்த திருஷ்டி கழிப்போம், அது மொத்தமா தான் உடைப்போம். ஆனா நம்ம சாதாரண சாமிக்கு நம்ம உடைக்கும் போது கூட அந்த மாதிரி தேங்காய் செதற்காயா ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு வர திருஷ்டிய அந்த குலசாமி எடுத்துக்குது. நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு காட்டி கொடுக்குது, உங்களுக்கு இவ்வளவு திருஷ்டி இருக்குது அப்படின்றத காட்டி கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு காத்து அருளுது, உங்களுக்கு அங்க திருஷ்டி கழியுதுங்க. அதனால பயப்பட வேணாம். செதற்காயா இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு யாரோட கண் திருஷ்டி விலகுது, அவங்க கிட்ட இருந்த பொறாமை உணர்வும் அந்த உச்சு கொட்டுற வேதனை உணர்வும் எதுவுமே உங்ககிட்ட இல்லாம உங்களை காத்து அருளுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் குடும்பி இருக்கிற பக்கம் பெருசாவும் இன்னொரு பக்கம் ரொம்ப சின்னதாவும் உடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க. அதாவது நீங்க ஒரு தொழில் வியாபாரம் பண்றீங்க இல்ல ஒரு வேலையில இருக்கீங்கன்னா நீங்க ஒரு லாபத்தை நோக்கி நீங்க காத்துட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல பண வரவு தன வரவு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு அது அறிகுறியா காட்டுதுங்க. இது வரக்கூடிய காலம்ன்றது உங்களுக்கு அறிகுறியா காட்டுது. சரிங்க, இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்குது. ஆனா நான் தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி போச்சே, அதுக்கு என்னம்மா அப்படின்னு கேக்குறீங்களா? தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகி போச்சுன்னா கவலைப்படாதீங்க, உடனே இன்னொரு தேங்காய் வாங்கி அதை உடைச்சிடுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு துன்பமோ வர காத்துட்டு இருக்கு, அது நீங்க கும்பிடுற குலசாமி உங்களுக்கு அறிகுறியா காட்டுதுன்றதுதான் அர்த்தம். அப்ப அந்த சாமி உங்களுக்கு துணையா இருக்குது, அவங்கள திரும்பவும் வழிபாடு பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, யாராவது வேண்டுதல் வச்சு மறந்துட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தேங்காய் உடையும் போது அழுகி அது ஒரு அறிகுறியா காட்டும். அதனால முதல்ல தேங்காய் உடைஞ்சு போகுதுன்னா எதனால நமக்கு தேங்காய் உடைஞ்சு போகுது, நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாம போயிட்டோமா, மறந்துட்டோமா அப்படின்றதும் கொஞ்சம் யோசிச்சு கவனிச்சு பாருங்க. அப்படி உங்களுக்கு வேண்டுதல் இருந்தாதான் இந்த தேங்காய் முக்காவாசி அழுகி போகும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, உடனே அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, வேற எங்கேயோ ஒரு தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்க தெருவுல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கோ இல்ல சிவன் கோயில்ல நீங்க அந்த தேங்காய் உடைக்கும் போது அங்க உங்களுக்கு அது அறிகுறியா காட்டலாம். அதனால உங்களுக்கு தேங்காய் அழுகி போனாலும் உடனே ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தோமான்றத கவனிச்சு யோசிச்சு சீக்கிரம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிருங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் விலகும். சரிங்களா? அதனால இனிமேல் தேங்காய் அழுகி போச்சுன்னா பயப்படாதீங்க, உடனே ஒரு செதற்காய் போட்டு உடைச்சிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நிறைவேற்றிருங்க. தெய்வம் எப்பவுமே நம்மளை காத்து ரட்சிக்க அருள் பாலிக்கும். அதனால எந்த கவலையும் வேண்டாங்க.